அந்த கடவுளின் சிலையை மட்டும் தனியாக எடுத்து வேறொரு இடத்துல வச்சுட்டு அந்த கோயில் முழுக்க தரைமட்டமாக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் அதே போன்ற ஒரு கோயில் கட்டப்படுகிறது. அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே வைக்கப்படுகிறது. அதே இடத்துல அதை விட பெருசாக கட்டப்படுது. இப்போ என்னன்னா, ஒரு வழிபாட்டு தலத்தை இடிச்சாருங்கிறது உண்மை, திருப்பி கட்டினாருங்கிறத மறைச்சிட்டாங்க. ரெண்டாவது, இடிச்சாருங்கிறது உண்மை, ஏன் இடிச்சாருங்கிறத மறைச்சிட்டாங்க. இடிச்சாருங்கிறது உண்மை, இடிக்க சொல்லி யாரு சொன்னதுங்கிறத மறைச்சிட்டாங்க. இடிச்சாருங்கிறது உண்மை, அவர் மதவெறியில இடிக்கல, நல்லிணக்கத்துக்கு தான் இடிச்சாருங்கிறத மறைச்சிட்டாங்க. இப்போ எவ்வளவு விஷயத்த மறைச்சு, ஏன்னா வரலாற்று யார் தோண்ட போறா, எவன் போயிட்டு படிக்க போறான், எவனுக்கு தெரிய போகுது, சொன்ன அடிச்சு விட வேண்டியதானே. எந்த ஒரு நிகழ் தோண்டி துருவி உண்மையை கண்டுபிடிக்கணும், பொய்ய சரசரன் பரவிடும். அந்த மாதிரி தான் இந்த முகலாய மன்னர்கள் நல்லிணக்கமாக பல வருடங்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் இது மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சில